கிருஷ்ணகிரி மாவட்டம் சூடச்சந்திரம் கிராமத்தில் சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவின் போது யானை ஊர்வலம், குதிரை ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் இஸ்லாமியர்கள் சிலம்பாட்டம் மற்றும் கத்தியாட்டம் ஆடியபடி பேரணியாக சென்றனர். விழாவில் இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கியது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தனது நாயை கட்டி போட்டவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த ஸ்டீபன் என்பவரின் நாய் கடந்த 23ஆம் தேதி ஒரு குழந்தையை கடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த நாயை கதிர்வேல் என்பவர் கட்டி போட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்டீபன் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து கதிர்வேல் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த செங்குட்டை பகுதியில் புகாரின் பேரில் கந்துவட்டி வசூல் செய்த தாரா என்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 21 வெத்து பத்திரங்கள், 3 இருசக்கர வாகனங்களின் ஆர்சி புக், 10 ஆதார் அட்டை போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கைதானவரை பெண்கள் தனிச்சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் 2 காட்டு யானைகள் புகுந்த மாமரம் மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் இரவு முழுவதும் பட்டாசுகளை வெடித்து யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதியில் அனுப்பும்போது எச்சரிக்கையுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை சூரப்பட்டு அருகே மின்கசிவால் தனியார் நிறுவன பஞ்சு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தற்போது தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விடுமுறை நாள் என்பதால் பணியாளர்கள் யாரும் பணிக்கு செல்லவில்லை. பிரசித்தி பெற்ற திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் 63 நாயன்மார்கள் திருவீதி விழா விமர்சையாக நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் ஆகிய 4 எழுந்தருளினர். அதனைத் தொடர்ந்து 2 சப்பரங்களில் நாயன்மார்கள் எழுந்தருளினர். பின்னர் கோயில் யானை அகிலா முன் செல்ல கைலாய வாத்தியங்கள் முழங்க 63 திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேவாரம், திருவாசகம் என 12 திருமுறைகளை ஓதி நாயன்மார்களை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி ஆகிய தாலுகாக்களில் உள்ள 245 ரேஷன் கடைகளுக்கு 4G சிம் கார்டு, பிரிண்டர் வசதியோடு புதிய பயோமெட்ரிக் கருவிகள் வழங்கப்பட்டன. ஓமலூரில் நடைபெற்ற விழாவில் கூட்டுறவு சார் பதிவாளர் ரேவதி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு புதிய பயோமெட்ரிக் கருவியை வழங்கினார். 4G சிம் கார்டு, பிரிண்டர் உட்பட நவீன வசதிகள் இருப்பதால் இணையதள பிரச்சினை ஏற்படாது. எனவே பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் தாமதமின்றி அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்லலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆழித்தேர் மற்றும் தெப்பத் திருவிழாவில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஈர உள்ளம் அமைப்பின் சார்பில் விருந்து வழங்கப்பட்டது. சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தாழ்வாக செல்லும் மின் வயர்களை மாற்றித்தர விவசாயி கோரிக்கை வைத்துள்ளார். இளநீர் குன்றத்தில் உள்ள விவசாய நிலத்தில் மின்சார கம்பம் பழுதடைந்து 18 மாதங்களாகியும் சீரமைக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் தாழ்வாக செல்லும் மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் பயிர்கள் எரிந்து முற்றிலும் சேதமாகின. இதனால் உயிருக்கு பயந்து கடந்த 3 மாதங்களாக விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக விவசாயி தெரிவித்துள்ளார். பழுது பார்க்காமல் அலட்சியமாக இருக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மேல்மா இளநிலை பொறியாளரிடம் கேட்டபோது விரைவில் மின்வயர்கள் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார்.
விளைநிலங்களில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்து விவசாயிகள் இறந்து வருவது அண்மை காலமாக அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாகையில் மீண்டும் கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளதால் சிறுவர்கள் கடலில் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் மீண்டும் கடும் வெயில் வாட்டத் தொடங்கியுள்ளதால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வகையில் சிறுவர்கள் கடலில் உற்சாகமாக குளித்து வெப்பத்தை தணித்துக் கொண்டனர். மேட்டூர் அணை பூங்காவை நேற்று ஒரே நாளில் 11,000 பேர் கண்டுகளித்தனர். இதன் மூலம் 63,000 ரூபாய் வசூலாகி இருப்பதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறையை உற்சாகமாக கொண்டாட மேட்டூர் அணை பூங்கா, அணையின் வலது கரையில் அமைந்துள்ள பவளவிழா கோபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காவிரியில் புனித நீராடிய மக்கள் அங்குள்ள அணைக்கட்டு முனியப்பன் கோயிலில் தரிசனம் செய்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் அசைவ உணவுகளை சமைத்து பூங்காவிற்கு எடுத்துச் சென்று உண்டு மகிழ்ந்தனர். நாகை மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு பிறகு ஃபைபர் படகு மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். கடல் சீற்றம் மற்றும் ரிமல் புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்திருந்தது. இந்நிலையில் புயல் நேற்று கரையை கடந்த நிலையில் தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அக்கரைப்பேட்டை, கல்லார், கீச்சாங்குப்பம், கோடியக்கரை, வேதாரண்யம் உள்ளிட்ட 27 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஃபைபர் படகு மீனவர்கள் ஆர்வத்துடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீக்காயங்களுடன் இருந்த பெண்மயிலை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த இளைஞர்களை கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர். காமாண்டப்பட்டி அருகே இரை தேடிச் சென்ற மயில் மீது மின்கம்பி உரசியதில் தீக்காயம் ஏற்பட்டது. உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மயிலை அப்பகுதி இளைஞர்கள் மீட்டு முதலுதவி அளித்தனர். இதனையடுத்து மயிலை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே பால் வியாபாரம் செய்ய சென்றபோது அரசு பேருந்து மோதி கணவர் முனிசாமி கண்முன்னே மனைவி பரிமளா தலை நசுங்கி உயிரிழந்தார். இதனைக் கண்ட அப்பகுதி மக்கள் அரசு பேருந்து ஓட்டுநரை கண்டித்தும் வேகத்தடை இல்லாததால் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாக கூறியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ளிக்கோட்டையில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி மூதாட்டி உயிரிழந்தார். மேலதுளசேந்திரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி பாக்கியவதி இளங்காடு கிராமத்தில் துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு தனியார் பேருந்தில் ஊருக்கு திரும்பி வந்துள்ளார். உள்ளிக்கோட்டை நிறுத்தத்தில் பேருந்தில் இருந்து கீழே இறங்கும்போது எதிர்பாராத விதமாக பேருந்து சக்கரத்தில் சிக்கியதில் படுகாயமடைந்து நிகழ்விடத்திலேயே பாக்கியவதி உயிரிழந்தார். தகவல் அறிந்த பரவாக்கோட்டை காவல்துறையினர் பாக்கியவதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே சுமார் 1420 கிலோ ரேஷன் அரிசியை வெளிமாவட்டங்களுக்கு கடத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உணவுப் பொருள் கடத்தல் தடுப்புத் துறையினர் சந்தேகப்படும் வகையில் வந்த வாகனத்தில் சோதனை நடத்தினர். அப்போது 40 கிலோ எடை கொண்ட 31 அரிசி மூட்டைகளை வெளிமாவட்டங்களுக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து மூர்த்தி, அபினேஷ், சுரேஷ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் உணவுப் பொருள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பாக புகார் அளிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கழிவுநீர் வடிகாலில் சிக்கி தத்தளித்த ஆமை உயிருடன் மீட்கப்பட்டது. பட்டிவீரன்பட்டியில் கழிவுநீர் வடிகாலில் ஆமை ஒன்று சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்த வத்தலகுண்டு தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ஆமையை உயிருடன் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் ஆமை நீர்நிலை பகுதியில் விடப்பட்டது. மருதாநதி அணை பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட தென்னை மட்டை வழியாக ஆமை பட்டிவீரன்பட்டி பகுதிக்கு வந்திருக்கலாம் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர்.
ராமநாதபுரத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தில் இரவு நேர பாதுகாப்பு பணியில் இருந்த சார்பு ஆய்வாளர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடல் உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. சார்பு ஆய்வாளர் உயிரிழந்த காரணம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு இலைகளை கடத்த முயன்ற 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாட்டுப்படகு மூலம் வீடு இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. இதையடுத்து வேம்பார் அக்கரை பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த படகை சோதனையிட்ட போது அதில் 30 கிலோ எடை கொண்ட வீடு இலைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் நீர்நிலைகள் மற்றும் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் குளச்சல் பகுதியில் உள்ள பாம்பூரி வாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பத்தரை பகுதியில் உள்ள விளைநிலங்களில் வெள்ளம் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வாலிபர் பிச்சைமுத்துவை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் போக்சோவில் திண்டுக்கல் சிறையில் இருந்த பிச்சைமுத்துவை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1500 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் வெறும் பாறைகளாக வறண்டு கிடந்த இடங்களில் தற்போது தண்ணீர் பாய்ந்து ஓடுகிறது. மேலும் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 783 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே பரங்கிப்பேட்டையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நடைபெற்றது. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்று சுற்றுச்சூழல் தொடர்பான ஓவியங்களை வரைந்தனர். இதில் மிகவும் சிறப்பாக ஓவியம் வரைந்த மாணவ மாணவிகளுக்கு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு அருகே மின்கம்பத்தை பிடித்தபோது மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் மின்சாரத்துறையினர் பார்வையிட்டு மின்கம்பத்தை உடனடியாக சரி செய்தனர். மேலும் வாரத்தில் ஒருமுறை அல்லது மாதத்தில் ஒருமுறையாவது மின்கம்பத்தை பார்வையிடுமாறு அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரியாலூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட வாரம் கிராமத்தில் புதுச்சேரி மாநில மதுபாட்டில்களை விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் ஆய்வு செய்தனர். அப்போது முருகேசன் என்பவரது வீட்டில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 50,000 ரூபாய் மதிப்புள்ள புதுச்சேரி மாநில மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து தப்பியோடிய முருகேசனை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் புனித அமல அன்னை ஆலயத்தில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி அமல அன்னையின் திருவுருவச் சிலை தேரில் வைக்கப்பட்டு வீதிதோறும் பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. தேர் பவனியில் பந்தல்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவின் சிகர நிகழ்வான தெப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோயில் பிரம்ம தீர்த்த குளத்தில் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி அம்பாள் உற்சவமூர்த்திகள் எழுந்தருளினர். தொடர்ந்து திருவாடுதுறை ஆதீனம் முன்னிலையில் மகா தீபாராதனை காட்டப்பட்டு பிரம்ம தீர்த்தத்தை 3 முறை தெப்பம் வலம் வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விருத்தாச்சலத்திற்கு அருகே காட்டுப்பரூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சிவகங்கையில் நடந்த விளையாட்டுப் போட்டி ஒன்று காண்போரை வெகுவாக கவரும் வகையில் அமைந்தது. கல்லல் அருகே உள்ள பிளாமச்சம்பட்டி கோயில் திருவிழாவை முன்னிட்டு சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறப்பு அம்சமாக நடந்த நுங்கு வண்டி விளையாட்டுப் போட்டி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. தார் சாலையில் குச்சியில் பூட்டப்பட்ட நுங்கு வண்டியை ஆர்வத்துடன் சிறுவர்கள் ஓட்டி சென்றதை அனைவரும் கைகளை தட்டி உற்சாகமாக கண்டு ரசித்தனர். முதல் இடம் பிடித்த சிறுவனுக்கு LED டிவி பரிசாக வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியில் கும்மி நடனம் நடைபெற்றது. பிரையன் பூங்கா மைதானத்தில் ஒரே மாதிரி உடை அணிந்து பள்ளி மாணவிகள் உள்ளிட்டோர் இசைக்கேற்ப கும்மி அடித்து நடனமாடியது சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மாரெட்டியப்பட்டி கிராமத்தில் காளியம்மன், மாரியம்மன், முத்தாலம்மன் ஆகிய 3 கோயில்களின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து வந்து கோபுர கலசங்கள் மீது ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. மேலும் காளியம்மன், மாரியம்மன் மற்றும் முத்தாலம்மனுக்கு பால், மஞ்சள் உள்ளிட்டவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சூரியனூர் மேலப்பட்டியில் பெரிய காண்டியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி 4 கால யாகசாலை பூஜைகளுக்கு பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம், மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுர கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சூரியனூர் சமுதாய கூடத்தில் அமைச்சர் நேரு அன்னதானம் வழங்கினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளிக்க 8 நாட்களுக்கு பின் அனுமதி தரப்பட்டுள்ளது. கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. கடந்த 19ஆம் தேதி முதல் இந்த தடை அமலில் இருந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டதால் 8 நாட்களுக்கு பின் அருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர்.